ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ட்ரெண்டி லைஃப் ஸ்டைல் அண்ட் டேஸ்டி குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆம்பூரில் ஃபேமஸான ஸ்டார் பிரியாணி பெங்களூர்லேயுமே இருக்குது. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, கம்மனஹள்ளியில் இருக்கிற ஸ்டார் பிரியாணி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான். இது கம்மனஹள்ளியில் சென்ட் சார்ல்ஸ் ஸ்கூலோட ஆப்போசிட்டில் தான் இந்த ஸ்டார் பிரியாணி இருக்குது. இந்த ஸ்டார் பிரியாணி ரெஸ்டாரண்ட்டோட லொக்கேஷன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டான ஒரு ஆம்பியன்ஸாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுறவங்களும் ரொம்பவே கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போகும்போது நைட்டு 9:30 ஆயிருந்தது. அப்போவே எல்லா சீட்லேயும் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இருந்தது மாதிரி தான் இருந்தது. நைட்டு 11:30 வரைக்கும் ஷாப் ஓப்பனாக இருக்கும் அப்படின்னாங்க. நாங்கள் சாப்பிட்டு முடித்து வெளியே வரப்போ ஒரு 10:30 இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தது. சாப்பிட்டுட்டு இருந்தவங்களும் சாப்பிட்டு முடிச்சு கிளம்பிட்டாங்க. 1-2 டேபிளில் மட்டும் ஆளுங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்கள், நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா, ஃபஸ்ட்டு எக் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஈவாக்காக. அப்புறமா இது தந்தூரி. நிஜமாவே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தந்தூரி சிக்கன் ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் இது வரைக்கும் சாப்பிட்டதுலே பெஸ்ட்டான தந்தூரி சிக்கன் எதுன்னா, நான் கண்டிப்பாக இந்த தந்தூரி சிக்கன் தான் சூப்பர்னு சொல்லுவேன். அவ்வளோ டேஸ்டியாக இருந்து. ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப காஸ்ட்லியே கிடையாது, ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் தான் இது. சூடாக அப்போவே கொண்டு வந்து தருவாங்க. மற்ற சிக்கன் சாப்பிடும்போது திகட்டும் இது அது மாதிரியெல்லாம் இல்லை, நல்லாவே இருந்துச்சு, நல்லா சாப்பிட்லாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெஜிடபிள் சூப்பு, அதுவுமே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணோம், அதுவுமே சூப்பராக இருந்தது. பிரியாணி பார்த்திங்கன்னா சான்ஸே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணினா பிரியாணி தான், அவ்வளோ டேஸ்ட். வாயில் வச்சதுமே அப்படியே கரையிற மாதிரி ஒரு ஃபீலில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. நிஜமாகவே நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்கன்னா ஒரு வாட்டியாவது மறக்காமல் இந்த ஸ்டார் பிரியாணியை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் நிஜமாகவே இந்த ஸ்டார் பிரியாணிக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒவ்வொரு ஃபுட்டுமே பார்த்து பார்த்து பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாக நல்லா இருக்குது. பிரியாணி, தந்தூரி, பரோட்டா கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஃபுட் ஐட்டம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். கூட நாங்கள் பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதுவுமே சூப்பராக இருந்தது. அது கூட ஒரு சால்னா கொடுத்தாங்க. பரோட்டாக்காக கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டி இருந்தது, ஏன்னா அவங்க நம்ம ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறமா தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா மொஜிட்டோ ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் ஜிஞ்சர் அப்புறம் இந்த மின்ட் எல்லாம் போட்டு சூப்பராக டைஜஷனுக்கு ஏற்றது மாதிரியே பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுவுமே சூப்பராக இருந்து. ஃபுட் எல்லாமே ஃபினிஷ் பண்ண முடியலை, ஸோ அவங்க பார்சல் பண்ணி கொடுத்தாங்க, வீட்டில் போய் சாப்பிடுங்கன்னு சொல்லி. அப்புறமா இதுதான் அவங்களோட மெனு கார்டு வித் ப்ரைஸோடு இருக்குது. இவங்க சொமேட்டோ அப்புறமா ஸ்விக்கி இதில் கூட நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நிஜமாகவே ரீசனபிள் ப்ரைஸில் எல்லாமே நீட்டாக இருக்குது, நம்பி சாப்பிட்லாம். பெங்களூரை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஃபுட்டும் ரொம்ப அவ்வளோ டேஸ்டியாக அப்படியெல்லாம் இருக்காது. ஆனால் நிஜமாகவே இந்த ரெஸ்டாரண்ட் பொறுத்த வரைக்கும் வர்த்து ஃப்ரெண்ட்ஸ், நிஜமாகவே வர்த்து. முடிஞ்சால் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.